ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா கண்காலி 2 ஐஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. சார்லஸ் சாப்டர் 2 விளாட போகிறதில்ல, நம்ம சாப்டர் 1 இது பேர் என்ன கராசூன்னு ஏதோ போட்டிருக்கு. சரி வாங்க, ரொம்ப நேரம் இழுத்து பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, என்னென்னோ போட்டிருக்காங்க மிஸ்டர் மேன் சரி சரி போதும் இதெல்லாம். சரி வாங்க போகலாம். தம்பி நல்லா இருக்கீங்களா? யாருப்பா கேட்குறா? யாருன்னே தெரில. இதே நம்ம பணப்பை எடுக்கிறது நம்ம வேலை. ஒரு நாட்டி ஈஸியில் விளாட்ருப்போம், இந்த வாட்டி நார்மல் 20 பை தானே. ஓகே, எடுத்துடலாம். கண்கள் 2 இந்த கண் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தம்பி போட்டி தர ஏமாத்திட்டானுங்க. இப்படி தான் இருக்கணும், நல்லா வருவீங்கடா நீங்களாம். என்ன பண்ணுறது, இந்த கண்ணு போய் நம்ம என்ன பண்ணுறது தெரில. ஈவிலன்னு டீச்சர் அது வேறு கதை, டீச்சராக அது வேறு என்ன வேணாலும் தெரில. சரி, நம்ம இந்த கராசு இந்த கண் கேம் விளாட்றோம். கராசு எங்கே இருந்தாலும் வராதிங்க. ஐயோ, கராசு என்ட்ரி போகலாம். சரி ஓகே, நமக்கு எந்த பிரச்சனை ஒழிஞ்சு போகணுமா? தம்பி குனிப்படே பை குனிய மாட்டாப்புல. ஓகே, 3 பணப்பை கிடச்சிருக்கு. இன்னும் எத்தனை பணப்பை? டக்குன்னு கணக்கு 7 10 17 பணப்பை தேவை. வாய் வேறு லைட்டாக கராசு வந்தோன்னா வாய் வளருது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த கதவை திறந்து வெளியே போகலாம். கராசும் வராதிங்க. என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, வருவேன் என்ன பண்ணுவேன்றாப்ல. என்ன பண்ணுவேன், கண்ணு முக்கியம். 2 கண்ணு கிடச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நம்மக்கிட்டே 2 தான் இருக்குது. என்னடா இது, இந்த கதை தந்து பார்ப்போம். பை இங்கே நிறைய தந்தீங்கன்னா அப்படியே எக்ஸிட் டோரு. போன வாட்டி தேடி அலைஞ்சோம், எங்கேயுமே கிடைக்கல. இந்த வாட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா ஒயிட் கலர் டோர். வராது, வருது. என்னடா வருது? கராசு வருது. எங்கே போகிறான்? ஓ, நம்மளை தாண்டி ரூமுக்கு போகுது போல். அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். எட்ராஜ் விட்டு இந்த இடத்த விட்டு கராசு அக்கா போயிட்டு வரேன். எங்கே போனாலும் வருவேன்டா. அதனால் இங்கே ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனம் ஜொலிக்கிற இடத்துலலாம் ஒன்று வச்சுருப்பானுங்க. கண்கள் வேணும், 3 கண்கள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கண்ணு எடுத்துட்டோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இன்னும் இந்த லைட்டு பற்றி எரிஞ்சிட்டே இருக்குது. எப்போ முடிஞ்சிச்சு? ஓ, கராசு அக்கா மேலேயே வந்துட்டுருக்காங்க. பிரச்சனை இல்லை. 2 பணப்பை மொத்தமாக இன்னும் 10 தான் எடுக்கணும். ஆக்ஸ் நமக்கு வேறு ஒரு ரூம்லேயே கிடச்சிது, அதனால் இந்த ரூமை திறந்து போவோம். என்னதுப்பா, காலு கீழே எதுவும் இல்லையா? ஏதோ வந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கெஞ்சுட்சு. நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். எங்கேயோ போகுது, போடா தம்பி. இந்த வாட்டி பார்த்துக்கலாம். ஒரு கண்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, ஆரம்ப இடத்துலேயே விட்டுருச்சு இந்த பேய், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடங்கொக்கா இந்த ஏனையை போன கேம்லேயே நான் ஊற்றி வையினேன். என்ன பண்ணுறது, கராசுவா காதெல்லாம் எங்கே செய்யும்? தலை மட்டும்தானே தனியாக வருது. இங்கே தலை, குடலு, கிட்னி மட்டும்தானே வருது. ஆஹா, அக்கா வராங்க. இவங்க வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க போல. என்ன பண்ணுறது, கராசுவாக்கா இன்னும் முடியோடே அலைஞ்சிட்ருக்கு. இன்னும் நான் முட்டு சந்து வச்சுருக்கீங்க. டே தம்பி ஓடுறா, தம்பி நீ ஓடுறா. ஒரு ஓட சொன்னால் நடக்கிறான். அப்போ நடறா. சுற்றி மலைச்சிச்சான். டே சுற்றின இடத்துல சுற்றிட்டு இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைக் பண்ணுங்க. ஓ, வந்துட்டேன். அண்ணன் படிக்கட்டு பிடிச்சிட்டேன். ரன் இருந்து எங்கே வருதுன்னு பார்ப்போம். மூஞ்சோருக்கு கிளியாரிட்டியாக பார்த்துட்டு போயிடலாம். என்னடா திடீர்னு மேலே வந்து கீழே எங்கே வருதுன்னே தெரில. ஓஹோ, எங்கே வரீங்க? அந்த வருது, தலை மட்டும் தனியாக வருது. வெயிட்டு கை தான். இன்னும் 10 பணப்பையிலே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வந்துடலாம். என்னடா ரன் இன்னும் போட்டுட்ருக்கீங்க? அந்த சைடு போயிடுச்சு போல். அதான் ஏமா அந்த கராசு ஆச்சே, பேர் என்னன்னு கிளியர் தெரியல. கராசுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் திறங்கடா. ஐயோ, எங்கே போனாலும் வந்துடும். இதுக்குள்ளே பணப்பை. ஓஹோ, நமக்கு 11 பணப்பை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து ஒரு மூச்சு வாங்கணும். கராசு அக்கா வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. இது என்னது, எதுவும் இல்லை. இதுக்குள்ளே பணப்பை இருக்கான்னு தெரியும். கண்கள் 2 கண் எடுத்துப்போம். நம்மகிட்ட ஒரு கண்ணு தான் இருக்குது. இடிக்கிறதுலாம் ஆனால் அந்த லைட்டு ஃப்ளிக்கெலாம் சாரி ஆஃப் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கண் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கண்கள் 2 இருக்குது.
ஃபோட்டோலாம் யாருதுன்னு தெரில, அதெல்லாம் பார்க்காம இதுக்குள்ளே எதாவது இருக்குமா? ஓ, இந்த டோருக்குள்ளே பணப்பை எத்தனை வச்சுருக்கீங்க? ஒன்று தானா? கொக்காமக்கா ஒன்று. ஓ, 2 கிடச்சிது போதும். 2 கிடச்சிருக்கு. 11லேருந்து 13 வெற்றிகரமாக ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இந்த ரூமில் 1 தான் கிடச்சிது போல். ஓ, வேறு எங்கே இருக்குது? போகலாமா? ஆஹா, அக்கா நம்ம ஏரியாவில் எங்கே சுற்றுது? கராசு அக்கா எங்கே இருந்தாலும் வரோம். அவங்க என்னடா இது வாய்ஸ்? இது வருவேனே என்ன பண்ணுவேன்னு கேட்குது வித்தியாசமாக. வந்தாவா வராட்டி போ. இன்னும் எத்தனை பை? இன்னும் 7 பணப்பை தான். அண்ணன் பணப்பையை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு பெரிய கொண்டு மாதிரி ஒரு வீடு வாங்கி அதில் நானாக பேய சுற்ற போகிறேன். அடே சீக்கிரம் கீழே போமா. போகிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். ஏன்னா அது போகாது. போதும் என்னவோ தெரில. ஏன்னா அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி ஆனால் வருது, நிப்பாட்டிட்டாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப், சந்தோஷம், நிம்மதி, பீஸ். இதுதான் உனக்கு மொத்தமாக இப்போ 14 பணப்பை இருக்குது. இன்னும் 6 பணப்பை 6த்தையும் அந்த எக்ஸிட் ரூமுக்கு முன்னாடி வச்சிட்டாங்கண்ணா. எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம். இது புது ரூமு, இதுக்குள்ளே ஒரு 2 வைங்கடா. கஞ்ச பிஸ்னாரிங் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பணப்பை எடுக்கணுன்றாங்க. எங்கேயோ கீழே தான் போகணும் போல். 14 தான் கிடச்சிருக்கு. நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். 15 கொடுத்துனானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பசங்க தான். கராசும் வராதிங்க. எங்கே இருந்தாலும் வேறு ஏதாவது ரூமை விட்டோமா எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. இந்த மேலே வந்தாலே ஒரு குழப்பம் தான். ஓகே, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேறு சீக்கிரம் போப்பா தம்பி போ. இன்னும் புக்கெலாம் இருக்குது. ஓ, புக்கெல்லாம் இங்கிலீஷ் புக்கு. இன்றைக்கி வந்து தமிழ் தாய் வாழ்த்து எல்லோரும் சொல்லுங்கள். நின்ன இடத்துல சொல்லுங்கள். என்னப்பா தம்பி போகிற? போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு தேவையில்லாத வேணாம், நமக்கு பிரச்சனையெல்லாம் உண்டாக்க வேணாம். என்ன வெளியே போகலாமா வேணாமா? இந்த மேப்லாம் என்னென்னு தெரில. மேப் ஒரு தொட்டு பார்ப்போம். இங்கேருந்து அப்படி போனீங்கன்னா அப்படி போனால் அப்படி வழின்றாங்க. எல்லாம் தெரியும். 5 பணப்பை தம்பி தாங்கப்பா யாராவது. இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்னா டக்குன்னு வந்துடுமோன்னு ஒரு பயம். நார்மலாக தான் விளாடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு போடலாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரர் கேமாக எப்படி போடலான்ட்டு. யாரும் இல்லை, எல்லாம் ஒரு பயம்தான். இதில் என்ன 1 டே 2 டே அப்படி இருக்கான்னு ஒரே நாள் முடிச்சு விட்ரும். இந்த இடத்துலலாம் அப்போதுலேருந்து சூனியம் வச்சுட்ருக்கு போல் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோலேருந்து பார்க்குறேன். ஆக்ஸ் வச்சு அப்போவுமே திறந்தது. இந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா கராசோட சின்ன வயசுலேருந்து 10வது படிக்கிற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க போல். பையன் போல் இந்த ரூமில் விட்டுட்டுருக்கான். இந்த ரூம்லேருந்து குப்பையெல்லாம் அப்போயே எடுங்கன்னு இன்னும் எடுக்கவே இல்லை போல். என்ன பண்ணுறது? கராசோக்கா என்ன இந்த பாட்டில்லாம் வச்சுருக்கு. ஆஹா, ஆரம்பிச்சானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க தொல்லை பெருந்தொல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு சவுண்ட் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் ஏதாவது தரலாம்னா நம்ம கதை முடிஞ்சிடும். யார்கிட்டனா சாப்டர் 1 கராசு த கோஸ்ட் கிட்ட தான் முடிஞ்சிடும். இது என்ன கோஸ்ட் என்ன எழுதுன்னு இன்னும் இந்த கதை தெரியல. தலை மட்டும் தனியாக பறந்து வருது, அவ்வளோதான். தலை கீழே கிட்னியோ முடி வெட்டாமல் வருது. முடி வெட்டு காசு இல்லையோ இல்லையோ போல். டேரெக்டாக கீழே போயிடலாம். ஏன்னா கராசோக்க ரொம்ப பொறுமையாக தான் சரி. வேறு லைட்டாக வளருது. இங்கே இருக்க கண்கள் ஒன்று எடுத்துப்போம். பல நாள் கிடச்ச மாதிரி, பல நாள் கழித்து ஒரு கண் கிடச்சிருக்க மாதிரி இருக்குது. எடுத்தோடனே யூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கராசோக்கா மேலே இருக்குது போல். நம்ம கீழே இருக்கிறோம். பிரச்சனை. இங்கே ஒரு பணப்பை 4 ஃப்ரெண்ட்ஸ். 4 கிடச்சிச்சுன்னா டப்புன்னு 4 கிடச்சிச்சுண்ணா. இல்லை, 4 கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நிறையா பார்த்த மாதிரி இருக்குது. 4 கழிச்சு எக்ஸிட் ஆகிட்டேண்ணா. பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. என்ன இது அப்படின்னு நினைக்காதீங்க. பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு சப்போர்ட். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான் இங்கே ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் தி எக்ஸிட் அண்ட் எஸ்கேப். இப்போ யாருன்னு நிரூபிக்கிறான் பாருடா. அக்மல் ஒயிட்டி வர நவருங்கடா, வழியை விடுங்கடா தம்பி. கராசோக்காக்கு பேசுகிறப்பா. அக்காவோட வாய்ஸில் ஏதோ பிரச்சனை போல். அக்கா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே இருங்க, நான் வெளியே போகிறேன். பணப்பை இப்போலாம் கண்ணு முன்னாடி தெரியுது. சுற்றி ஒரே இடத்த வந்துட்டுருக்கோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் லைட்லாம் ஆனாவும் ஆஃப் ஆகும் எங்கன்னு தெரில. ஓகே, நம்மளோட ரன்னிங் மூமெண்ட்டை போட்டு இந்த இடத்துல வந்து சதற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.